எந்திரா முனிப்பா நீ தேவையில்ல இது மாதிரி எந்திரா யாருப்பா அரளிப்பூ அரளிப்பூ அது ஒரு 3 प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये ओम भोः ओम भवः ओम शिवः ओम नमः ओम जनः ओम तपः ओम सत्यं तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओमापः उदयस्रः अमृतं ब्रह्म भूर्भुवस्वर ओम ओम नमो भागते समस्त दुरिदक्षयधार श्री परमेश्वराय परमेश्वरी प्रीत्यर्थं तदेव लग्न सुदिनं तदेव यमानस्य नवकर्मणः शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः प्रियपरार्थे श्वेतवराहकल्पे ऐवस्वरे अनन्तरे अष्टाविगमृततमे अनिमे प्रथमे भागे चतुर्थीते भागवर्षे सर्वकर्मे देवपुण्डे எல்லாருமே அவங்களுடைய மனநலத்துக்காகவும் உடல்நலத்துக்காகவும் அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த கோவில் வந்து இப்ப 2026ஆம் ஆண்டு பண்றோம். இதே மாதிரி இந்த தலைமுறைகள் எல்லாமே வாழை மர குடும்பம் எப்படி செம்மையா பசுமையா அடுத்தடுத்த தலைமுறைகள் வருதோ அதே மாதிரி இந்த 12 வருஷம் அடுத்த 12 வருஷம் கும்பாபிஷேக விழாவை இந்த கோவிலில் சீரும் சிறப்புமாக உங்களுடைய தலைமுறைகள் உட்கார்ந்து செய்யணும்னு சொல்லி இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் சத்தமா உட்கார கோவிந்தா போடுங்க பாப்போம். இந்த பூஜை வந்து நம்ம டெய்லி செய்ய முடியாது. அதுக்கு கும்பாபிஷேகம் திருப்பி செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அதனால இங்க வந்து செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சு நான் பெருமை நினைக்கிறேன். காரணம் என்னன்னா நம்ம ஊர் நான் பிறந்த ஊர் அப்படி நான் நினைச்சு செய்வோம். அதே போல உங்களுக்கும் அந்த பலன் வந்து முழுசா கிடைக்கும். அதனாலதான் ஒவ்வொரு வேலையிலையும் நான் யோசனை பண்ணி நம்ம ஊர்ல செய்யறோம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கும். இதுல உங்க வம்சத்துல இருக்கிறவங்க என்னுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய பாடுபட்டுருக்காங்க. அப்போ உங்க முன்னேற்றத்துக்கு நான் பாடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய முழு திறமையும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாம் வேலை படிச்சுவாங்க. இவங்களாம் சகர மடத்துல ஒவ்வொருத்தரும் 30 வருஷம் ஒரு பாடசாலை ஓலூர் பாடசாலை படிச்சவர் அத்தியானம் பண்ணுவார். எஜுர்வேத பண்டிதர் சாஸ்திரிகள் அவர் காஞ்சிபுரம் மடத்துல படிச்சவர். அப்புறம் அவரை ஐயப்போலே குத்தி எடுத்து வருவார். இவர் அதுக்கு மேல பெரிய குருசாமி ஐயப்போல் எந்த நேரத்தில் வேணா ஐயப்போலே எழுதி போயிட்டு வந்திருக்காரு. ஐயப்ப சேவா சங்கத்துடைய இந்த கேரளாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு குடி அவருடைய தம்பி. அவரும் அந்த கோயிலுக்கு போவார் வருவார், கோயில் பூஜை பண்ணுவார். பிரச்சனை இவங்க எல்லாம் கூட தெரியும். எல்லாமே நல்ல உயர்ந்த நல்ல கோயில் பூஜை பண்றவங்க நல்ல விஷயம் கேட்கவங்க கூட்டு செய்யும். எதுக்காக இது செய்யும் அப்படின்னு சொன்னா செய்யற இந்த பூஜை வந்து என்னைக்குமே உதாரணம் சொல்ற பெருமை என்னுடைய பெருமைக்காக பேசல. அன்னைக்கு துரோகம் கோயில எப்படி இருந்தது ஒரு தடவை வந்து பாக்குறேன். அந்த நாயெல்லாம் சுத்திங்குது சிலையில அம்போடு ஒரு தடவை வந்து பார்க்கும்போது என்னடா இப்படி வச்சிருக்கிறாங்க எப்படி இருந்தது சிலை எப்படி இருந்தது எப்படி போயிடுச்சு அப்படின்னு. அப்போ அவர் கணேசன் இருந்தார். அந்த அரிசி செஞ்சாரு இது போல செய்யணும் எதாவது என்னாலும் முடிஞ்சது செஞ்சோம். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு செய்யற பூஜை வந்து
ஸ்ரத்தையா செய்யறோம் அப்படின்னு சொன்னா காலாகாலத்துக்கு அங்க வேலை தெரியணும், காலாகாலத்துல அபிஷேகம் நடக்கணும். நம்ம தலைமுறை முடிக்கிறது கிடையாது. இந்த சுவாமி வந்து எத்தனை பேரை பார்க்குது, எத்தனை தலைமுறை பார்க்குது. அவர்கிட்ட போய் நானா பெரியவங்க வர முடியாது. அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? 27,000 பெரியவர் இல்லை, அதோட பெரியவர். அதனால அவர்கிட்ட போய் நம்ம போட்டி எல்லாம் போட முடியாது. அதனால அவர் கண்மூடி திறக்கிற நேரத்துல நம்ம 10 தலைமுறையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு எவ்வளவு பெரியவர். அவர்கிட்ட போட்டி எல்லாம் போட முடியாது. அதனால இருக்கிற காலகட்டத்துல நம்மளோட பெரியவர் அவர் தான். அவர் நல்லா கவனிச்சோம்னா அவர் அப்படியே கொஞ்சம் கலை காண்பாருன்னு சொல்லுவாங்க. அதுபோல அவரை நம்மள நல்லா நல்லா அப்படி சொல்லிட்டே போறோம், நம்ம எங்கேயோ போயிடும். அந்த அளவுக்கு உயர்வு கொடுக்கறது தான். இதுக்கெல்லாம் காரணம் மனசார செய்யுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மனசார செய்யும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பூஜைகள்லாம் கரெக்டா நடக்கும். நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டோம், நாளைல இருந்து ஒரு வேலை கூட ஏத்தல அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகையினால இந்த செய்யக்கூடிய பூஜையானது இன்னைக்கு செய்யறது நாளைக்கு செய்யறது 3 நாள் நல்ல பலமா அவர் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்குறோம். மந்திர உபதேசங்கள் அதுபோல அவருக்கு வைப்ரேஷன் சார்ஜ் இந்த காலத்துக்கு தான் அப்படி சொன்னா சார்ஜ் கொடுக்கும், ஃபுல் சார்ஜ் பண்ணும். அப்ப சார்ஜ் பண்ணும்போது ஃபுல் சார்ஜ்லேயே இருக்க. அதே சமயத்துல நம்ம வீட்டுல கூட பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வந்து பையன் பர்த்டே நீ தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு அப்படின்னு எப்ப கேட்கணும் தெரியுமா? எங்கேயா போயிட்டு நல்ல உதவி வாங்கி வரலாம். அப்பா அம்மா எங்கேயும் கஷ்டப்பட்டு காசு கிடைக்காம ஒண்ணும் கிடைக்காம வந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்பா எனக்கு துணி வாங்கி கொடு அப்படின்னு எப்படி இருக்கும்? அப்பா அம்மா ஒரு வேற வேலை இல்லை, போ வந்து துணி கேட்க அப்படின்னு அந்த நேரத்தில் கேட்கக்கூடாது. எப்ப கேட்கணும்? சந்தோஷமான நேரம், நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, போன இடத்துல 10 ரூபாய் கேட்டா 20 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸா சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனா மகிழ்ச்சியான சமயம். அந்த சமயத்துல அந்த பையன் பார்த்துட்டு, என்னப்பா எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறியா? வாடகை 1 தரணும், உங்களுக்கு 2 இவா உனக்கு நம்மளே அப்படி சொல்றோமே, இவரு எவ்வளவு கிடையாது, உலகத்திலேயே தந்தை இல்லையா? அவர் இப்போ குஷியா இருக்கிற நேரம், அவர் சந்தோஷப்படுத்துற நேரம். அந்த நேரத்துல அவர்கிட்ட என்ன கேட்கணும்? நம்ம முறையிடணும். என்ன முறையிடணும்? என் முறைய போக்கியோ, என் வம்சத்தை நல்லபடியா வச்சிரு. ஏன் இதை உங்களுக்கு குறிப்பா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த கோயிலை கட்டி எவ்வளவு நாளா கட்டிக்கிறோம், எவ்வளவு நாளா ஆச்சு. இந்த ஒரு கும்பாபிஷேகத்தை பண்றதுக்கு எவ்வளவு நாக்கு பிடிங்கியாச்சு, எவ்வளவு பண்ணி கடைசி நேரத்துல போன தேதி வச்சு நின்று போச்சு, திருப்பி இந்த தேதி வச்சிருக்கோம். அப்படின்னு ஒரு 2 பேர் அங்க வெளியே நிக்கிறாங்க, வர முடியாது. இப்படி தொடர்ந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்தா செய்ய முடியாது, பண்ண எப்படி ஆகுது? அது போல கஷ்டத்துல இனிமேல் கொடுத்தாங்க எல்லாரும் சுகமா இருக்கும். அதனால இவ்வளவு சந்தோஷமான ஒரு நேரத்துல அதை வேண்டும் கேட்டான், கேட்டதுன்னு எழுதிக்கலாம். அப்பா சாக்லேட் வாங்கி கூட சாக்லேட் பேருக்கு கொடுக்கலாம். அது போல இந்த நேரத்துல நீங்க வேண்டுதல் செய்யக்கூடிய வேண்டுதல் 100க்கு 100 இல்ல, 1000க்கு 1000 நிறைவேறும். அதனாலதான் இந்த நேரத்துல நீங்க வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நேரத்துல தெய்வ சிந்தனையாகவும் அவரை பத்தி நினைக்கிறதும், இந்த மந்திரத்துல என்னென்ன சொல்றாங்க, என்ன முக்கியமானதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வீட்டுல எப்படி செஞ்சா நல்லது, வேலைக்கு எந்த பக்கம் வச்சா நல்லது, தமிழ் வரும் ஏதோ சொல்லுவோம். அதை சொல்லக்கூடிய குறிப்புலாம் தெரிஞ்சிடலாம். நம்ம பேசுறது வீட்டு விஷயங்கள் பேசுறது நீங்க தான் பேசிக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல வேண்டக்கூடிய வேண்டுதல் நிறைவேறும். ஆமா அவாத நான் என்ன பொய்யா சொல்லிங்கிறேன், என்ன சொல்லிங்கிறேன், இருக்கிற உண்மையை சொல்றேன். எல்லா ஊருக்கும் நடந்தது சொல்லிங்கிறேன். அப்ப நடந்தது அதே போல நமக்கு நல்லதா நடக்கும். அப்படின்றதுனால இதுக்கு மேல எந்த துயரத்தையும் கொடுக்க கூடாது, இதுக்கு மேல எங்களுக்கு எல்லா நன்மையும் செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த வேண்டுதலை நீங்க வைக்கிறோம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இவர் குலதெய்வமா இருக்கிறவங்க இவரை வேண்டிக்கும். இவரை மட்டும் வேண்டதில்லை, இஷ்டமான தெய்வத்தை வேணும். அவங்க மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு 2 கண்ணு எது தெரியுமா? முதல்ல இருக்கிறது குலதெய்வம், இந்த கண்ணு. 2வது இருக்கிறது நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டிலாம். ஆனால் அவங்க 2 பேரும் வழிபட்டாதான் புள்ளார புண்ணிக்கிட்ட வருவார். எடுத்துட்டு புள்ளார போய் வணங்கினா புள்ளார வர மாட்டார். இவங்க 2 பேரும் வணங்கினா புள்ளார நீ தேடி போனா புள்ளார உன்னை தேடி வருவார். அதனால இவங்க 2 பேரும் இந்த நேரத்துல நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், முன்னோர்கள். யார் யார் இந்த சுவாமி குலதெய்வம் இருக்கோ அவங்க வேண்டிக்கலாம். இந்த சாமி குலதெய்வம் இல்லாத வேற சாமி குலதெய்வமா இருக்கணும் வேண்டிக்கலாம். இப்படி எல்லாரும் இந்த நேரத்துல வேணும். மனசார வேண்டி கேட்கும் போது கேட்டவரும் கண்டிப்பா கிடைக்கும். இந்த 48 நாள் மண்டலாபிஷேகம் பூஜை செய்ய போறீங்க. 48 நாள் முடியறதுக்குள்ள உங்களுக்கு மாற்றமே தெரியும். பாத்தீங்களா? நல்லா இருக்கு, சுபிட்சமா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த வார்த்தையை மட்டும்தான் என் காதுல ஓடும். அது போல வேணா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஸ்கூல்ல கூட இந்த வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பிரார்த்தனை பண்ணாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டா மழை வருமா அப்படி கேட்கும் ஒரு பையன். நீ பண்ணி வருது. ஆனா 100 பேர் அப்ப வச்சாங்க ஒரு கிளாஸ்ல.
100 பேர் மழை வரணும்னு நினைச்சு பேர் மழை வருதா இல்லையா பாருங்க. பிரார்த்தனை பண்ணாங்க தோல் வந்துச்சு. எதுக்கு சொல்ல வரணும்னா இந்த 100 பேர் ஒரே நினைப்பா இருக்கணும். எது நினைப்பா இருக்கணும்? நல்லது மட்டும் நினைக்கணும். அப்ப அந்த நல்லதுன்றது என்ன? நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். முதல்ல நம்ம வீடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இதை நல்லா இருக்கணும்னு நினைச்சாவே போதும். நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கும். அது போல பார்த்துக்கணும். நம்மளுக்கு கெடுத்து பண்ணணும், அவங்களுக்கு அந்த தெய்வம் பார்த்துக்கணும். அதை விட்டுணும். இங்க வந்து போட்டி பொறாம சண்டை சத்திரவு அது செய்யறதுக்கு இந்த பூஜை பண்ணல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பண்றோம். அதனால சண்டை வருதா, சரி நீ போட்டு நான் என் வேலையை பார்க்கணும், போயிட்டே இருக்கணும். அது போல செஞ்சு இந்த விழாவை சீரல் சிறப்பான முறையில் கடைசி வரைக்கும் இதே போல ஒரு அமைதியா இருந்து நல்லா நடத்தி கொடுக்கணும். எல்லாருக்கும் எல்லா நல்ல அருளும் புரியணும்னு சொல்லி எல்லா மனசார கொஞ்சம் வேண்டுங்க. வேண்டும் தான் நம்ம அடுத்த பூஜை செய்வோம். நிறைய பேசுறதுக்கு வச்சுருங்க. சுவாமியை வேண்டிக்கும். இந்த நேரத்தில் வேண்டக்கூடிய வேண்டுதல் நிறைவேறும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த 3 நாளும் அவருடைய தியானத்திலே அவருடைய நடத்திலே இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கக்கூடிய நல்லது பூராமே நடக்கும். பழைய இது வந்து 48 நாள் முடியும்போது நீங்களே சொல்லுவீங்க. ओम जिंबराय विद्महे पादहस्ताय धीमहि तन्नो वरुणः प्रचोदयात् वरुणं ध्यायामि आवाहयामि वरुणाय नमः आसनं समर्पयामि अस्तानामर्घ्यं बालानां भाग्यं मुदनादपनीजं सुन्दोधस्नानं स्नानानन्तरवादपनीजं वस्त्रोपनीतार्थ आभरणार्थ हन्तकुङ्कुमवासनाय चन्द्रोपचारः विशेषदानां समर्पयामि अस्तानामर्घ्यभाग्यादपनीजं समस्त राज उपचारैः